பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய மார்க்கத்தோடு நீண்ட கால தொடர்புடைய தேசங்களில் முக்கியமானது யமன் தேசமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் தங்களது மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் தங்களுடைய மகனார் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை மக்காவில் கொண்டு போய் தன்னந்தனியே விட்டுவிட்டு பலஸ்தீனுக்கு திரும்பிவிட்டார்கள். அவ்விருவருக்கும் பின்னர் மக்காவில் வந்து குடியேறியவர்கள் ஜுர்ஹும் என்னும் கூட்டத்தினர். அவர்கள் யமனிலிருந்து வந்தவர்கள். அக்கூட்டத்தினரில் ஒரு பெண்ணைத்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். ஜுர்ஹுமிலிருந்து வந்தவர்கள்தான் குறைஷி கூட்டத்தினர். அந்த குறைஷி கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக யமனுக்கும் நபி அவர்களுக்கும் இவ்வகையில் தொடர்பு இருக்கிறது. மதீனாவில் அன்சாரிகளில் பிரபல்யமான இரு கிளையார்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டத்தினர் ஆவார்கள். இவர்களும் யமனிலிருந்து வந்தவர்கள்தான் என்று வரலாறு கூறுகிறது. நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த புதிதில் தோழர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்தில் தான் தங்கினார்கள். நபி அவர்களின் ஒட்டகம் அந்த வீட்டைத்தான் தேர்ந்தெடுத்தது. நபி அவர்களின் பிறப்பிற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு யமன் தேசத்தை சார்ந்த துப்பஉ என்ற மன்னர் மதீனாவை ஆட்சி செய்வதற்கு முயற்சித்தார். கஅபத்துல்லாவிற்கு முதலில் ஆடை அணிவித்தவர் இவரே. அப்போது அவரிடம் வந்த யூத அறிஞர்கள் 400 பேர், எங்களது வேத நம்பிக்கையின்படி இந்த பூமி இறுதி நபி ஹிஜ்ரத் செய்து வந்து தங்கக்கூடிய பூமி. அவர்களது வருகையை எதிர்பார்த்துத்தான் தொலைதூரமான பகுதிகளிலிருந்து பயணப்பட்டு நாங்கள் இங்கு வந்து குடியேறியுள்ளோம் என நபி அவர்களின் மாண்புகளை எடுத்து கூறினார். அதை நம்பி ஏற்றுக்கொண்ட மன்னர் ஒரு வீட்டை கட்டி அதை நபி அவர்களின் வருகையின் போது அவர்கள் தங்குவதற்காக அப்போதே அதனை ஏற்பாடு செய்து வைத்தார். பிற்காலத்தில் வரவுள்ள நபி அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் அத்தோடு எழுதி கொடுத்தார். அக்கடிதத்தில் படைப்பினங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுவின் தூதர் என நான் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்கிறேன். அவர்களது வாழ்நாள் வரை எனது வாழ்நாள் நீளுமெனில் அவர்களின் ஊழியனாக இருந்து என் வாழ்நாளை கழிப்பேன். அவர்களது எதிரியோடு நான் போர் செய்வேன். அவர்களது மனதின் கவலைகளை நான் போக்குவேன் என்று எழுதி தனது ஈமானை வெளிப்படுத்தினார். அவர் நபி அவர்களுக்காக தயார் செய்து வைத்த வீடுதான் நபி அவர்களின் ஒட்டகம் வந்து படுத்துக்கொண்ட அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீடாகும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அல் ஈமான் யமன் வல் ஹிக்மத்து யமானியா ஹும் அரபு குலூபா, இறை நம்பிக்கை என்பது யமனில் இருக்கிறது, ஞானம் யமன் வாசிகளிடம் இருக்கிறது, அவர்கள் மென்மையான உள்ளம் உடையவர்கள் என்று கூறினார்கள். பல்கீஸ் மகாராணியின் ஆட்சி பீடம் அமைந்திருந்த நகரமாக யமன் நகரம் இருந்தது என்றும் வரலாறு கூறுகிறது. நபி அவர்களின் ஆஸ்தான கவிஞர் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக மஸ்ஜித் நபவியில் ஒரு மேடை அமைத்து கொடுக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் அதில் அமர்ந்து நபி அவர்களை புகழ்ந்து கவிதை பாடிப்பார்கள். இறைவா, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இவரை வலுப்படுத்து, இவருக்கு பாதுகாப்பு கொடு என்று அவர்களுக்காக நபி அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் வாசி ஆவார்கள். இந்நகரத்தை அல்லாஹு தஆலா பல்தத்துன் தய்யிபா, அது மனமுள்ள வளமான நகரம் என கூறுகிறார். மேலும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله
وَاسِعٌ عَلِيمٌ. மூமின்களே, உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ்வுக்கு அதனால் நஷ்டம் இல்லை. அப்பொழுது அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான், அவனை அவர்களும் நேசிப்பார்கள். அவர்கள் மூமின்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள், காஃபிர்களிடம் கடுமையாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வார்கள், நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹ்வின் அருட்கொடையாகும், இதை அவன் நாடியவருக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனும் எல்லாம் நன்கு அறிந்தவனுமாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறார். இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இந்த தன்மைகள் யமனில் வசிக்கக்கூடிய அஷ்அரி என்னும் கூட்டத்தாரிடம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் ஹஜ்ஜுக்கு மக்களிடம் அழைப்பு விடுக்குமாறு கூறினார்கள். وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்தும் வெகு தொலைவிலிருந்தும் வரும் மெலிந்த ஒட்டகங்களின் மீது உம்மிடம் வருவார்கள் என கூறினோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த அழைப்பிற்கு முதலில் பதிலளித்தவர்கள் யமன் வாசிகள் தான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் ஷரீஃபின் சூரத்துன் நஸ்ர் இறங்கிய போது அல்லாஹ் அந்த சூராவில் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போது என கூறியது போல் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தின்பால் வந்தார்கள். குறிப்பாக யமன் வாசிகள் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தில் இணைந்தார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதமான தன்மை இருக்கும். அந்த தன்மையை அம்மக்களிடம் காணலாம். யமன் வாசிகள் மிருதுவானவர்கள், மென்மையான குணமுடையவர்கள். அவர்களை நாம் சந்தித்து பேசினால் மிகுந்த ஆனந்தப்படுவார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த நற்குணத்துடனே அவர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் யமனை பற்றி மட்டுமின்றி அதில் இருக்கக்கூடிய சில மகானங்களை மட்டும் குறிப்பிடுகிறார். ஆம், குர்ஆன் ஷரீஃபில் வருகிற அஹ்காஃப், சைலுல் அரம், தாத்துல் இமாத் போன்ற பெயர்கள் யமன் தேசத்தின் பெரும் பகுதிகளை ஊர்களை குறிக்கக்கூடிய பெயர்களாகும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலைமைத்துவ பண்பு குறைஷிகளிடம் உள்ளது. தீர்ப்புகள் வழங்குவதில் திறமையானவர்கள் அன்சாரிகள், பாங்கு சொல்வதில் சிறந்தவர்கள் அபிசீனியர்கள், ஷரீஅத்தை வலுவாது பின்பற்றுபவர்கள் யமன் வாசிகள், அஸ்து வாசிகள் நம்பிக்கைக்குரியவர்கள். அஸ்து யமனில் உள்ள ஒரு பகுதி. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் ஷாம் தேசத்திற்கும் யமன் தேசத்திற்கும் நீ பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்துள்ளார்கள். மேலும் கியாமத் நாளில் என்னுடைய ஹவுதுல் கௌசர் நீர் தடாகங்களிலேயே ஆரம்பமான நீர் தடாகம் யமன் வாசிகளுக்குரியது என்று நபி அவர்கள் கூறினார்கள். காபத்துல்லாவிற்கு 4 முனைகள் உள்ளன. அதில் ஒன்று ருக்னே யமானி என்னும் யமன் தேசத்தை நோக்கி இருக்கும் முனையாகும். ருக்னே யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் முனைக்கும் மத்தியில் ஓத வேண்டிய துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் என்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த துஆவாகும். அந்த இரு முனைகளுக்கும் மத்தியில் உள்ள இடம் மதீனாவையும் பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்கியுள்ள சிறப்புமிகு இடமாகும். அவ்விடத்தின் சிறப்பை அறிந்த பல நல்லோர்கள் அங்கிருந்து வணக்க வழிபாடுகள் துஆக்கள் செய்வார்கள். மேலும் ருக்னே யமானி மூலை ஹரமின் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் ஒரு இடமாகும். ஒரு முறை 4 சஹாபாக்கள் இணைந்து நமது முக்கியமான பிரார்த்தனைகளை நாம் ருக்னே யமானியிலிருந்து கேட்போம் என்று கூறி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவையை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். அந்த 4 பிரார்த்தனைகளும் கபூல் செய்யப்பட்டது என்பது வரலாறு. அந்நால்வரில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள், யா அல்லாஹ் மக்காவை நான் ஆட்சி செய்ய வேண்டும், அதுவரை என்னை மரணிக்க செய்து விடாதே என்று துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், யா அல்லாஹ் சுவனத்தில் நான் தங்குமிடத்தை உலகிலேயே நான் காண வேண்டும், அதுவரை என்னை மரணிக்க செய்து விடாதே என்று துஆ செய்தார்கள். அவர்களின் துஆக்கள் கபூல் செய்யப்பட்டது என வரலாறு கூறுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த இடங்களை சென்று தரிசித்து அங்கிருந்து துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் தந்தருள் புரிவானாக. யமன் தேச மக்களின் குணங்களைப் போல நற்குணமுடையவர்களாகவும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி